மாதர் ரசிகர்கள் தம்பிங்க பாடு. முதலமைச்சர் அவர்களுக்கு முதல் வணக்கம். இங்கே இந்த பொசிஷன்ல உங்க முன்னாடி உங்கள ஒருத்தரை கொண்டு வந்து நிறுத்தியிருக்க மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கு நம்ம எல்லாரும் சார்பாகவும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நம்மள ஒருத்தரை 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுறதுக்கு வாய்ப்பை கொடுத்து அன்னைக்கு அவ்வளவு சிக்கல் அவ்வளவு சிரமம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பிரச்சாரம் செய்யறதுங்கிறது ரொம்ப சிரமமான ஒரு விஷயமா இருந்த காலகட்டத்திலேயே காரைக்குடிக்கு வந்து நமக்காக நம்ம எல்லாரையும் பார்த்து அந்த எலெக்ஷன்ல கேம்பெயின் பண்ணி வந்த சில தொகுதிகளில் காரைக்குடியும் ஒண்ணு. அதுக்கப்புறம் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினரான பிறகு வரலாற்றிலே முதல் முறையா காரைக்குடி சட்டமன்ற தொகுதிக்கு அமைச்சர் பொறுப்பை கொடுத்து நமக்கு இவ்வளவு செய்த மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு மீண்டும் நம்ம எல்லாரும் சார்பாகவும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒரு 13 இயர்ஸ் முன்னாடி ப்ராக்டிஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண வெளிநாட்டில் படிச்சுட்டு இங்கே வந்து ப்ராக்டிஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி ஃபியூ வீக்ஸ் இருக்கும். அப்போ சார் ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி தம்பி ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, நான் வந்து என்ன ஃபங்க்ஷன் சார், இந்த மாதிரி வைஸ்மென்ல உன்னை சேர்த்துட்டேன் எல்லாம் சொல்லிட்டு பேசி முடிச்சு கடைசியாக நான் கேட்டேன் சார் அந்த வைஸ்மென் என்ன சார் அதான் நான் சொல்றேன் நீ வா கிளம்பி அப்படின்னு என்னெல்லாம் கேட்கல சேர்த்துட்டு கூப்பிட்டு வந்தாரு. அப்போ எல்லாரையும் உங்க எல்லாரையும் மீட் பண்ண நீங்க செய்கிற சேவைகள் இந்த சமுதாயத்துக்கு எப்படிலாம் பங்களிக்கிறீங்க அப்படிங்கிறதுலாம் அந்த நம்ம எக்ஸர்விஸ்மென் ஹாலில் மீட் பண்ணப்ப ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாக இருந்துச்சு. ஒரு நல்ல விஷயத்துல நம்மளை கைட் பண்ணி கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து இந்த வயசுனுடைய சேர்ந்து இந்த பயணம் வந்து ரொம்ப சிறப்பாக தொடர்ந்துகிட்டு இருக்கு. எல்லா மாவட்டங்களையும் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. குறிப்பிட்டு காரைக்குடியில் மிக சிறப்பு நடந்துகிட்டு இருக்குன்னு நான் நம்புறேன். அப்படிதான் இருந்துச்சு. சார் வந்து எக்ஸர்விஸ்மெண்ட் சொன்னார் இல்லையா, அந்த எக்ஸர்விஸ்மெண்ட்டுக்கு மேல் தளம் அதாவது செகண்ட் ஃப்ளோரை தனியாக கட்டி கொடுத்தாரு. அவருக்கு இவ்வளோ நாள் நல்ல ஆக்டிவாக தான் செயல்பட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நீங்கள் சொல்கிற விஷயம் கேட்குறதுக்கு. இது பத்தாது, இன்னும் நிறைய செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு மட்டும் இல்லை, நம்ம எல்லாம் சேர்ந்து தான் செய்யணும். அவ்வளோலாம் செய்யணும். நம்ம காரைக்குடி சட்டமன்ற தொகுதிக்கு இந்த பீரியட்ல நமக்கு ஒரு விஷயம் இருக்கு சார். எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்ல ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் மட்டும் சொல்றேன். எஸ்பெஷலி சிட்டி கிடைத்தீங்கன்னா காரைக்குடி தேவகோட்டை இந்த சட்டமன்ற தொகுதியில் வெளில இந்த காரைக்குடியும் தேவகோட்டையும் கலாச்சாரம் அந்த இதெல்லாம் மாறாத ஒரு ஸ்மார்ட் சிட்டியை அதை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு விஷன். அதுக்கு வைஸ்மென் வந்து எல்லாரும் அதுக்கு அந்த அந்த விஷயத்துக்கு துணையாக இருக்கணும். அதாவது நிறைய வேலை வாய்ப்பை கிரியேட் பண்ணணும், லோக்கல் எக்கனாமியை இம்ப்ரூவ் பண்ணணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வேர்ல்டு கிளாஸ். ஏன்னா காரைக்குடியில் ஆல்மோஸ்ட் எல்லா வீட்லேயுமே ஒரு ஆள் வெளிநாட்டில் இருக்காங்க. வெளிநாடுங்கிறது சகஜமாக போயிட்டு வர்றது. ஆனால் அங்கே போகும்போது எவ்வளோ என்ஜாய் பண்ணுறீங்க, அங்கே உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் அங்கே உள்ள ரோட் ஃபெசிலிட்டியும் மட்டும் அது வந்து நம்ம ஊரில் பண்ண முடியாதுன்னா கண்டிப்பாக பண்ண முடியும். நம்ம எல்லாம் சேர்ந்து மனசு வச்சா அதை பண்ண முடியும். அதுக்கு வைஸ்மென்னும் ஒரு ரோல் பிளே பண்ணுறது தான் என்னுடைய. இதை வந்து பேரலாக வந்து நம்ம ரொம்ப பின்தங்கி இருக்கவங்க, ரொம்ப உதவி தேவைப்படுறவங்க
ஆயிரக்கணக்கான பேர் இல்லை, ஆல்மோஸ்ட் லேக்ஸில் இருக்காங்க தேர் பீப்புள் ஹூ நீட் ஹெல்ப். நான் சொல்கிறேன் நம்ம தொகுதியில் மட்டும் அவங்களையும் பார்க்கணும். பேரலாக இந்த ஒரு முன்னேற்றத்தையும் காமிக்கணும். அதே நேரத்தில் நம்மளுடைய பாரம்பரியத்தையும் விட்டு கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் பேலன்ஸாக பண்ணணும். பேசிக்காக நம்ம புதுசாக ஒன்றும் பண்ண தேவையில்லை. நம்மளுடைய பழைய பாரம்பரியத்தை மீட் எடுத்தாலே போதும். ஏன்னா 50 வருஷம் 100 வருஷத்துக்கு முன்னாடி காரைக்குடி வந்து ஒரு ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் சிட்டி த ஸ்டேட். அது இப்போவும் ஏரியல் வியூ, அதாவது நீங்கள் வந்து ஒரு ஹெலிகாப்டர்லையோ அதிலே மேலே இருந்து நம்ம பள்ளத்தூர் இங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கிடெக்சர் அண்ட் டிசைனிங் அண்ட் பிளானிங், அதாவது ட்ரைனேஜ்லேருந்து எல்லாமே எவ்வளவு ஒரு மார்வலஸ் விஷயம் ஆல்ரெடி நம்மளுக்கு இருக்கு. கடந்த சில ஆண்டுகளில் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டோம், மறந்துட்டோம் நம்ம யாருன்னு. ஸோ நம்ம பழசை மீட்டெடுத்தோம்னாலே வேற லெவலில் ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் ரொம்ப சந்தோஷம், பெருமையாக இருக்கு. தேங்க்யூ Secretary to facilitate all the dignitaries. KM Kailasam. Hello. Vice President. उनका दे रहे படிச்சது கல்லடி திடல், பாலிடெக்னிக் லதா மாதவன் மதுரை, பிஇ படிச்சது காருண்யா இன்ஸ்டிடியூட் கோயம்புத்தூர், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சென்னையில். அதுக்கப்புறம் 2009ல் யூஎஸ்ஏ போயிட்டு ஸ்மார்ட் சாஃப்ட் இன்டர்நேஷனலில் ஒர்க் பண்ணாங்க. 2012ல் மேரேஜ், ஒய்ஃப் எஸ்டர், சன் ரயான் பிரணத் வில்லியம், டாட்டர் சாரா வில்லியம். காரைக்குடி வந்தது 2018ல். ராசி டிவிஎஸ் அப்படிங்கிறது 2018ல் அவங்களோட ப்ரிப்பரேட்டர்ஷிப். அவங்களோட மறைவு 23/6/2026. துயரத்தில் இருக்கும் அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காக நாம் தொடர்ந்து பிரார்த்தனை செய்வோம். President Secretaries. எல்லாரும் Bijan, Weissman, A.L. Murugan, Weissman, S.M. Sarath. So much for your graceful presence in our church. Board members, please. Karakuri board members. அனைவருக்கும் இன்றைய சிறப்பான நிகழ்வில் டாக்டர் கா செல்வம் ஒவ்வொருவரும் பங்களிப்பும் மிகவும் பாராட்டால் முன்னுவாழ்வு சேவை செய்தது. நன்றி. கிட்டவடா
President Secretaries, எல்லாரும் ஹலோ Speech on Weissman, A.L. Murugan, Weissman, S.M. Sarath. So much for your graceful presence in our church. Board members, please. Please. Currently, board members. அன்புடைய அனைவருக்கும் இன்றைய சிறப்பான நிகழ்வில் ஒரு மகிழ்ச்சி பொலிஸ்மன் எம் வித்யாமுத்து பொலிஸ்மன் டாக்டர் கா செல்வம் ஒவ்வொருவரும் பங்களிப்பும் மிகவும் பாராட்டப்பட்டால் முன்பு வாழ்வு சேவை சிறப்பு என் நன்றியை எழுதி சொல்கிறேன் நன்றி கிட்ட வாடா ஓகே